முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் ஈரான் இஸ்ரேல் தாக்குதல்கள் உலகின் கவனத்தை அச்சமாக மாற்றியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதை உடனடியாக நிறுத்த வேண்டுமென்று 20 இஸ்லாமிய நாடுகள் கோரிக்கை வைத்துள்ளன. இஸ்ரேலும் ஈரானும் தங்களுக்கு இடையிலான மோதலை நிறுத்த வேண்டுமென்று G7 நாடுகள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ஈரான் சரணடைய வேண்டுமென்று அமெரிக்காவும், அந்த இரு நாடுகளுக்கு இடையே அமைதி பேச்சு நடத்தி வைக்க தயார் என்று ரஷ்யாவும் அறிவித்துள்ளன. எனவே ஈரான் இஸ்ரேல் மோதல்கள் அனைத்துலக நாடுகளின் பிரச்சனையாக ஆகியிருப்பதாக முரசொலி தெரிவித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் தாக்குதல்கள் தொடர்ந்து வலுத்து வருகிறது. கடந்த 16ஆம் தேதி முதல் இது நடைபெற்று வருகிறது. இந்த தாக்குதலின் போது ஈரானில் இதுவரை 585 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டுள்ளது. இதில் பொதுமக்கள் 239 பேர், பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்கள் 126 பேர் உயிரிழந்துள்ளனர். அணு அபாயம் ஏற்பட்டுள்ளதையும் இந்த தாக்குதல் உறுதி செய்துள்ளது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறது என்று சொல்லித்தான் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்துகிறது. மின்சாரம் தயாரிப்பு போன்ற பயன்பாட்டுக்குத்தான் அணுசக்தி திட்டங்களை பயன்படுத்துவதாக ஈரான் சொல்லி வருகிறது. ஆனால் இதனை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஈரானின் அணுசக்தி திட்டங்களை முடக்கும் நோக்கத்தில்தான் ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற தாக்குதலை இஸ்ரேல் கடந்த ஜூன் 13 அன்று தொடங்கியது. இதில் ஈரான் நாட்டின் முக்கியமான அணுசக்தி நிலையங்கள் சேதமடைந்ததாகவும் ஈரான் ராணுவத்தின் முக்கிய தளபதிகள் சிலர் கொல்லப்பட்டதாகவும் முரசொலி கூறியுள்ளது. இஸ்ரேலின் எதிரான பதில் தாக்குதலை ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 என்ற பெயரில் ஈரான் தொடங்கியது. இஸ்ரேலின் முக்கியமான நகரங்களில் ஏவுகணை தாக்குதலை ஈரான் நடத்தியது. இஸ்ரேல் நாட்டின் உளவு அமைப்பான மொசாட் செயல்பாட்டு மையத்தின் மீது தாக்குதல் நடைபெற்றுள்ளது. ரஷ்யாவை சேர்ந்த வெளியுறவு செய்தியாளர் இதுவரை கற்பனையாக சொல்லப்பட்டு வந்த அணு அபாய எச்சரிக்கை தற்போது உண்மையாகி வருகிறது. ஈரான் அணுசக்தி மையங்கள் மீது இப்போது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. அணுசக்தி மையங்கள் தாக்கப்பட்டு அணு கதிர்வீச்சு பரவினால் அது மேற்கு ஆசிய மண்டலத்துக்கு மட்டுமன்றி உலகத்துக்கே ஆபத்தாக முடியும் என்று எச்சரித்துள்ளார். இதுதான் மிக மோசமானது என்றும் உலக நாடுகள் கவலைப்பட இதுதான் காரணம் என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று 20 இஸ்லாமிய நாடுகள் கோரிக்கை வைத்துள்ளன. சர்வதேச சட்டங்களுக்கும் ஐநாவின் வழிகாட்டுதல்களுக்கும் எதிராக ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்கனவே பதற்றம் நிலவி வரும் சூழலில் இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது. இரு நாடுகளும் போரை கைவிட வேண்டும். ஈரானில் அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதால் அணு கதிர்வீச்சு அபாயம் உள்ளது. அந்த மையங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான தடைப்பட்ட பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்க வேண்டும். மத்திய கிழக்கு பகுதியானது அணு ஆயுதமற்ற பகுதியாக இருக்க வேண்டும் என்பதே அரபு நாடுகளின் நீண்டகால நிலைப்பாடு. அந்த நிலை தொடர்வதற்கான அனைத்து ஆதரவையும் வழங்குவோம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் தேவையில்லாமல் மூக்கை நுழைத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதனை ஈரான் அதிபர் கமேனி நிராகரித்திருக்கிறார். ஈரானின் வரலாற்றை அறிந்தவர்கள் ஈரானை மிரட்டும் மொழியில் பேச மாட்டார்கள். ஈரான் ஒருபோதும் சரணடையாது. இஸ்ரேலுடனான மோதலில் அமெரிக்கா ராணுவ வழியில் தலையிட்டால் அது அந்த நாட்டுக்கு ஈடு செய்ய முடியாத தீங்கை விளைவிக்கும். இஸ்ரேலுக்கு மிகவும் கடுமையான தண்டனை வழங்க நாங்கள் தயாராகி வருகிறோம் என்று ஈரான் அதிபர் கமேனி சொல்லியிருக்கிறார். எனவே இது இப்போதைக்கு முடிவடைவதாக தெரியவில்லை என முரசொலி கூறியுள்ளது. இந்த சூழலில் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலும் கடந்த ஓராண்டு காலமாக தொடர்ந்து வருகிறது. கடந்த ஓராண்டு காலமாக 50,000த்திற்கும் மேற்பட்டோர் காசா பகுதியில் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். 1,00,000த்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள். கொல்லப்பட்டவர்களில் 17,000 பேர் குழந்தைகள், 11,000 பேர் பெண்கள், 26,000 குழந்தைகள் தங்கள் பெற்றோரை இழந்துள்ளார்கள். 175 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். 125 ஐநா ஊழியர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். காசாவின் பெரும்பகுதி ஓராண்டு காலத்துக்குள் அழிக்கப்பட்டுவிட்டது. இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு வாதத்துக்கு எதிராக பாலஸ்தீனம் போராடி வருகிறது. காசாவின் கான் யூனிஸ் நகரத்தில் உணவுப் பொருட்கள் வாங்குவதற்காக நின்று கொண்டிருந்த 45 பேரை இஸ்ரேல் ராணுவம் சுட்டுக் கொன்ற செய்தி அண்மையில் வந்துள்ளது. பட்டினியால் வாடும் பாலஸ்தீனர்கள் உணவுப் பொருள் ஏற்றி வரும் லாரியை எதிர்பார்த்து காத்திருந்த போது அவர்கள் மீது இந்த தாக்குதல் நடந்துள்ளது. இதைவிட கொடூரம் இருக்க முடியாது என குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, இஸ்ரேல் அடங்க வேண்டும், உலக நாடுகள் இஸ்ரேலை அடக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது.